ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா 11th மேக்ஸில் எக்ஸசைஸ் 10.3ல 5th சம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். த சேம் கொஸ்டின் தான், டிஃப்ரென்சேஷன் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எப்போவுமே கிவன் எடுத்து எழுதலாம். கிவன் என்ன கொடுத்துருவாங்க, y is equal to e power square root of x. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான், e power x எத்தனை முறை டிஃப்ரென்சேஷன் பண்ணாலும் நமக்கு என்ன வரும், e power x தான் வரும். பட் ஆனால் இந்த இடத்துல எக்ஸுன்றது என்னவாக இருக்குன்னா ரூட்டாக இருக்குது. ஸோ அதனால் அதை நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சு பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க டேரெக்டாக என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்சேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ டிஃப்ரென்சேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு யாரை பொறுத்துனா எக்ஸ் தான், ஏன்னா ஒய் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் எக்ஸ் இருக்கிறதால. ஓகேங்களா? ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் எத்தனை முறை பண்ணாலும் இ பவர் எக்ஸ் தான். ஸோ அதனால் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பவரில் என்ன இருக்குன்னா ரூட். அப்போது ரூட் எக்ஸ் என்ன பண்ண போகிறோம்னா டிஃப்ரென்சேஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இ பவர் ரூட் எக்ஸ் ஜென்ரல். ஸோ ரூட் எக்ஸ் என்ன பண்ணலாம்னா எக்ஸ் பவர் 1/2 போட்டுக்கலாமா? ஸோ நம்ம இன்னும் இதை டிஃப்ரென்சேஷன் பண்ணலை. ஓகே, முதல்ல அதை ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிடலாம். ஸோ இப்போது ரூட் பவரில் என்ன இருக்குது, 1/2 இருக்கா? ஸோ அதனால் முதல்ல அதை 1/2 ஃப்ரண்ட்டில் எழுதிடுங்க. இன்ட்டு எக்ஸ் பவர் 1/2 - 1. ஓகேவா? ஸோ எப்போவுமே நல்லா பார்த்துக்கோங்க, 1ல் அரை போச்சுன்னா அரை தான். ஸோ அரையில் அப்போ 1 போச்சுன்னா என்னென்னா -6. அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஈஸி ட்ரிக்கு தான், உட்காந்து ஒரு முறை இதை சம் போட்டுன்னு இருக்கக்கூடாது. ஸோ அதனால் என்னென்னலாம் ஈஸி ட்ரிக் இருக்கும் நான் லைன் பை லைன் அப்படியே சைட் பை சைட் சொல்லிக்கிட்டே வரேன், பார்த்துக்கோங்க. 1/2 இன்ட்டு ஸோ எக்ஸ் பவர் -1/2 வந்துடுங்களா? ஸோ ஓகே, பவரில் மைனஸ் இருந்தால் என்ன பண்ண போகிறோன்னா ரெசிப்ரோக்கல் மெத்தட் தான். ஸோ 1/2 இன்ட்டு ஸோ 1 எக்ஸ் பவர் 1/2 மாறிடுங்களா? எக்ஸ் பவர் 1/2 என்னன்னு எழுதலாம், ரூட் எக்ஸ்னு எழுதிடலாமா? ஸோ அப்போ என்ன வரப்போகுதுன்னா இ பவர் ரூட் எக்ஸ் டிவைட் பை 2 ரூட் எக்ஸ். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதில் வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக நம்ம சம்ம முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன்.